இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதம் இது. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தரை தேடணுங்க, உண்மை மனதோட தேடணும், உள்ளத்தின் உணர்வோட கர்த்தரை தேடணும். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு குறைவா இருக்குன்னா கர்த்தரை தேடுகிறேன்னு நீங்க தேடுகிறீங்க. தேடுகிற விதம் ஏதாவது தெரியுமா? நீங்க நினைச்ச அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி தேடுகிறீங்க. ஃபர்ஸ்ட் அது ஆசீர்வாதமா உங்களுக்கு தெரியுது, ஆனா வேதம் அதை ஆசீர்வாதம் என்றுதான் சொல்லியிருக்குதா? நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு வேலையோ, நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு திருமண காரியங்களோ, நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு உயர்வோ, நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு பொருளாதாரத்தின் தேவைகளோ, அன்றைக்கு உங்களுக்கு அது தேவையா இருக்குது. இதற்காக தேவனை மிகுந்த நேரம் தேடுகிறீங்க. தேடுனா கிடைச்சிரும். கர்த்தர்ட்ட வேண்டுனா நமக்கு கிடைக்குமே சொல்லி தேடுங்க. தேடியும் கிடைக்கல. அதுல ஒரு நன்மை இருக்கும்னு மனசு சிந்திக்குதா? நானும் தான் தேடி பார்த்தேன், எனக்கு என்ன கிடைச்சிருச்சு. ஆனா எங்க சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தரை தேடுகிறேன், அவர் என்ன கைவிடுகிறதே இல்லை. பொருளுக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் தேடுகிறவங்க பொருளும் பொருளாதாரமும் கிடைச்சிடலாம், ஆனா கர்த்தர் அவங்களை கைவிட்டுருவாரான்னு தெரியல. ஆனா தேவனிடத்துல ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தேவனை தேட வேண்டியிருக்குது. அதெல்லாம் நமக்கு கிடைக்கல, ஆனா தேவன் நம்மை கைவிடுகிற போறதே இல்லை. அதுதான் நமக்கு முக்கியம். நிறைய பேர் தேவனிடத்துல வருவங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையில, நான் இந்த ஒரு காரியத்துக்காக ஆண்டவர்ட்ட வந்தேன், இந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கணும் சபைக்கு வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன், என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன், என் ஆண்டவர்கிட்ட நான் தேடி வந்தது இந்த தேவைக்காக. ஆனா என் ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றி அழகா வச்சிருக்கிறாரு. நான் ஒரு தேவைக்காக அவரிடத்துல வந்தேன், ஆனா அந்த தேவையை காட்டிலும் எனக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சு என் தேவன் கொடுத்து என்ன இந்த சமுதாயத்துல உயர்ந்த மனிதனாய் வைத்திருக்கிறாரு, மதிப்பு மிக்க மனிதனாய் வச்சிருக்கிறாரு, என்னுடைய பண்புகளை எல்லாம் மாற்றி விட்டார் என்று சொல்லுகிறவர்களாம் உண்டு. அதே இந்த உலகத்துல இதே நேரத்துல சில பேர் சொல்லுகிறது என்னன்னா, நானும் தான் கர்த்தரை தேடி தேடி வரேன், எனக்கு என்ன, நான் தேடி வரதே கிடைக்க மாட்டேன்னு சொல்லுறவங்களும் உண்டு. கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லைங்க. அது நீங்க அதுக்கடுத்து உணர்ந்து பார்த்தாதான் தெரியும். ஒரு தேவையை மையப்படுத்தி நீங்க கர்த்தரை தேடிக்கிட்டே இருக்கீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட நீங்க என்னதான் அடம் பிடிச்சாலும் அது உங்களுக்கு ஒரு ஆபத்தை கொண்டு வருமானா கர்த்தர் அதை தரப்போறதே இல்லை, அதுக்கு அனுமதிக்க போறதும் இல்லை. நீங்க வேண்டி உபவாசம் இருந்தும் தேவன் உங்களுக்கு தராத ஒரு காரியம் இருக்குமானா அது நன்மைக்காகத்தான் இருக்கும். அதுலயும் தேவனை நன்றி செலுத்தணும். ஆனா நீங்க தேடுனது குறைந்து போகுமான்னு பாத்தீங்கன்னா இல்ல, நீங்க தேடுனதுக்கான பலனை கர்த்தர் நிச்சயமா தருவார். கர்த்தரை தேடி தேடி எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்ல உங்களுக்கு வாய் வருதுன்னா அதற்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பொறுமையா இருந்து அவரை தேடுனதுனால வந்த நன்மை எவ்வளவுன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்க வாழ்க்கையின் தரம் உயர்ந்திருக்கும், உங்களுடைய பேச்சின் தரம் உயர்ந்திருக்கும். நீங்க எதையோ அடம் பிடிச்சு நின்ன ஆட்கள் இன்று நீங்க ஏதோ ஒண்ணுல கரெக்டா வாழணும்னு சொல்லி உங்க வாழ்க்கையை மாத்தி வாழ்வீங்க. இதெல்லாம் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. எல்லாருமே யார் யாருக்கோ ஏதோ தேவைக்காகத்தான் அவரை தேடி இருப்போம். இந்த உலகம் இன்னைக்கு போய் கொண்டிருக்கிற காலத்துல எத்தனையோ தேவ பிள்ளைகள் தேவ தன்மையை விட்டு விட்டு வாரமானால் சபைக்கு வருவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களோ செயல்களோ எதுவுமே தேவ தன்மையிலேயே இருக்காது. மனம் விரும்பினபடி வாழ்ந்து கொண்டு, மனம் விரும்பினபடி பேசிக்கொண்டு, மனதும் மாம்சமும் சிந்தித்ததையே செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் என்று பெயர் பெற்றவர்கள் இன்னைக்கு உண்டு. இப்படிப்பட்ட உலகத்தில் மத்தியிலும் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வாரத்திலும் சபையில இப்படியாக இடைப்பட்டார், எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நான் இந்த வார்த்தையின்படி வாழணுமே என்று காத்திருக்கிறவர்களும் உண்டு. இந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள்ல உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். வரும் ஆபத்து காலத்துல அவர்களை தப்புவித்து அவர்களை நடத்துவார். ஆகவேதான் கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. இதோட தாவீது சொல்லி முடிக்க முடியல, பாடி முடிக்க முடியல. அந்த ஒரு வசனமே ஒரு கோர்வையா அப்படியே சொல்லி முடிக்கிறாரு.
கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள். உம்முடைய நாமம் சும்மா எதுக்கெடுத்தாலும் உம்முடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கணும் அப்படின்னா அது சும்மா இல்லை. அந்தந்த நாமத்தின்படி நீர் அவர்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறீர். யெகோவா ஈரே என்றால் தேவன் எல்லாம் பார்த்து கொள்கிறவராய் இருக்கிறீர். ஆகவேதான் உங்களுடைய நாமத்தை அப்படி சொல்லி துதிக்கிறார்கள். ஏதோ யெகோவா ஈரே அவருடைய நாமம், அதை நம்ம எல்லாரும் சொல்லணும். அப்படி யாரும் சொல்லுகிறவங்களே இல்லப்பா, உங்களுடைய நாமத்தை அறிஞ்சிருக்காங்க. எத்தனையோ துன்பங்கள்ல தோல்விகள்ல தனிமேல உட்கார்ந்து அழுகிறவர்களை நீர் பார்த்து அவங்களுடைய துன்பங்களின் தோல்விகள் இருந்து விடுவிக்கிற கர்த்தராய் இருக்கிறீர். நீர் பார்த்து கொள்கிற தேவன். ஆகவே உங்களுடைய நாமம் யெகோவா ஈரே, அதை அறிந்தவர்கள், உங்களுடைய நாமத்தை அறிந்தவர்கள். யெகோவா சம்மா, கூடவே இருக்கிறவர். அது தனிமையான வேலைகள்ல, வெறுமையான வேலைகள்ல யாருமே இல்லை என்று நாம் திக்கட்டு நிற்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தை நம்மளோடு இருக்கிறது, தேவனுடைய வேதாகமம் நம்மளோடு இருக்கிறது. ஜெபிக்க அவர் ஆர்வத்தை கொடுக்கிறார். இந்த தனிமையான வேலை நீ ஜெபித்து பாரு, நான் உன்னோடு பேசும் கர்த்தரா இருக்கிறேன் என்று ஒரு ஆர்வத்தை கொடுக்கிறார். ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில, ஒரு அங்கலாய்ப்பான வேலையிலையும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன்னு தேட்டுகிற தேவனாய் அருகிலே இருக்கிறார். இவ்வளவு கூட இருக்கிற தேவன். தேவைகள் பெருகி கலங்கி நிற்கிற வேலையில நான் என்ன செய்வனே தெரியல, எல்லா வழிகளும் அடைபட்டு விட்டதே என்று நீங்க தேவையோடு ஏங்கி நிற்கல, யெகோவா சம்மா உங்கள் கூடவே இருந்து தேவையை நிறைவு செய்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை, தேவனுடைய நாமத்தை இங்க சொல்லுகிற யாருமே ஒரு சின்ன வயசுல, ஒரு வாலி வயசுல தெரியாம நீங்க சொல்லிக்கிட்டீங்கன்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு குறிப்பிட்ட வயசு வர வர பாருங்க, அந்தந்த நாமத்துல அவர் வெளிப்படுகிறார். இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஏன்? அவருடைய நாமம் வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த நாமம். அவருடைய நாமம் பாவத்திலே மாளும் பாவியை மீட்க வந்த நாமம். மீட்டு இந்த பூமியிலே பரலோகத்திற்கான ஆராதனையை செய்ய வைக்கிற நாமம், பரிசுத்தப்படுத்துகிற நாமம், சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்துகிற நாமம். என்ன ஆனாலும் அவர்களை விடவே மாட்டாரு. அவர்களை நடத்தி முடிவில் அவர்களை மகிமைப்படுத்தவும் செய்வார். அந்த பாடல் பாருங்க, இயேசு என்னும் நாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம்னா சும்மா இல்லை. இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாருமே அந்த நாமத்திற்கு எவ்வளவு வல்லமை உள்ளது என்று அறிந்து நாம் அவருடைய நாமத்தை அறிக்கையிடுகிறோம். ஆகவே உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆமா, எவ்வளவு தேவை நெருக்கி நின்னாலும், எவ்வளவு கஷ்டங்கள் சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை என்னாகாது, தேவனை தேடுகிறவர்களுக்கு குறையவே குறையாது. வேதவசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்க வாழ்க்கையில நல்லா வந்துகிட்டே இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா தேவைகள் நெருக்கிடும், இல்ல பிள்ளைகள் வேலைக்கு இல்லாம இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், ஒரு பயம் வந்து, ஆனாலும் ஆண்டவர் உங்களை நம்ப வைப்பாரு, நம்ப பண்ணிடுவாரு. ஏன்னா அவருடைய சமூகத்தை நம்ம விடாம வந்தாலே போதும், வர விருப்பம் இல்லாமே வந்தாலும் நம்மளை நம்ப பண்ணிடுவாரு கர்த்தர். அல்லேலூயா. உன்னை இந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிடுவாரு. அதை நம்ம நம்பிடுவோம். ஏன் தெரியுமா? நான் எத்தனையோ இக்கட்டில் வந்தேன், அன்னைக்கு இப்படித்தான் என்னை நம்ப பண்ணி இன்னைக்கு நடத்திட்டீங்க. இன்னைக்கு நான் இந்த இக்கட்டில் இருக்கேன், என்னை ரொம்ப நம்ப பண்ணிட்டீங்க, என்னை கட்டாயம் நடத்துவீங்க. அதனால்தான் கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. அதனால அவர்கள் அவருடைய நாமத்தை அறிஞ்சிருக்காங்க. அவருடைய நாமத்தை அவர்கள் நல்லா அறிஞ்சிருக்கிறதுனால அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை நம்பியே இருப்பார்கள். உங்களுடைய குடும்பங்களில், உங்களை சுற்றி இருக்கிறவங்கள சகோதர சகோதரிகள் யாராவதும் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆமாம், எத்தனை நாள் ஜெபம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், எத்தனை நாள் பைபிள் இருக்கான்னு பார்ப்போம், எத்தனை நாள் ஊழியர் இருக்கான்னு பார்ப்போம். என்னைக்காவது சோர்ந்து போக மாட்டாங்களா? என்னைக்காவது இவங்க நம்பிக்கை குறையதானே செய்யும். அப்போ நம்ம பேசிக்கூடன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்து பார்த்து அவங்க கண்கள் பூத்து தான் போகுமே தவிர தேவன் நம்மளை பூரித்து மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மையே குறையாது. அதனால தான் அந்த நம்பிக்கை விடாம இருக்கிறோம். நிறைய பேர் அவருடைய நம்பிக்கையில குறைஞ்சி போது காரணம் என்ன? கர்த்தரை தேடுகிறது இல்லை, தனக்கு ஆன ஒரு தேவையை தேடி அது கிடைக்காம சோர்ந்து போயிருக்காங்க. கர்த்தர்ட்ட எதை வேணா கேட்டு தேடுங்க, தப்பு இல்லை. ஆனா முதலாவது கர்த்தரை தேடுங்க. நீங்க தேடின பொருள் கர்த்தர் வழியா கிடைக்காம இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைச்சா அதுவே போதுங்க, அதுவே போதும். அதுல அவ்வளவு நன்மை இருக்கு.
ஆகவே கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. அவருடைய நாமத்தை இன்னும் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆயுசு நாள் இருக்கிற வரைக்கும் அவருடைய நாமத்தை நீங்க அறிந்து முடியாது. அவ்வளவு பெரிய நாமம் அவருடைய நாமம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். சுகமளிக்கும் நாமம் அவருடைய நாமம், வெற்றி தரும் நாமம் அவருடைய நாமம், விடுதலை தரும் அவர் நாமம், மகிழ்விக்க செய்யும் அவருடைய நாமம். இந்த நாமங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்பட்டு அந்த நாமங்களை அறியதாங்க உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய பொக்கிஷம்னு நினைச்சுக்கோங்க. என் தேவன் இந்த நாமத்துல எனக்கு வெளிப்படுகிறார். இப்படி உதவியற்று இருந்தேன், தேவன் எனக்கு உதவி செய்தார். அவர் எபினேசர். என்னது எபினேசர் நீர்தானையா, எனக்கு ஏற்ற நேரத்துல உதவி செஞ்சீங்களே. அப்படி அறிய பண்ணுவாரு. அவரை தேடுகிறவர்களை கைவிடவே மாட்டார். இப்படி அறிய பண்ணி நடத்தி நம்பிக்கையை ஒரு நாளும் குறையாம நடத்துவார். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. இந்த நாள்ல இருந்து நீங்களும் ஒரு விசுவாச அறிக்கை எடுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். அவரையே நம்பியிருங்க. அவரை நம்பியிருக்கும் மனுஷர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்களாகவே இருங்கள். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடுகிற தேவனே இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.